தமிழகத்தில் இன்று திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தேனி, விருதுநகரிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு ஓராண்டு கொண்டாட்டத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். டெல்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் வெளியிடுகிறார். தமிழ்நாட்டில் அரசியல் பொதுக்கூட்டங்கள், பரப்புரைகள் நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்படும். பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அபராதம் வசூலிக்கப்படும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்களில் 10,000 பேர் கூடினால் 1 லட்சம் ரூபாய், 20,000 பேர் கூடும் கூட்டத்திற்கு 3 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை செலுத்த வேண்டும். 50,000 பேருக்கு மேல் கூடினால் வைப்பு தொகை 20 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வணிக வளாகங்கள் மற்றும் கடைகளில் சிகரெட் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 3 ஆண்டுகள் சிறை அல்லது 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. தமிழகத்திற்கு நவம்பர் மாதம் வழங்க வேண்டிய 13.78 TMC காவிரி தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 45வது கூட்டத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வரும் 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. 2026 தேர்தலில் திமுக, தவிக இடையேதான் போட்டியிருக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியுடன் செல்ல மாட்டேன் என்றார். 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காணும் என சீமான் மீண்டும் அறிவித்துள்ளார். மது நிறுவனங்களை நடத்துவோருடன் திருமாவளவன் கூட்டணி வைத்துக் கொண்டு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி என்ன பயன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கரூர் சம்பவம் தொடர்பாக தான் பேசியதை ஒரு சிலர் விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிப்பதாக நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் பணியில் உயிரே போனாலும் பரவாயில்லை என்றும் கருத்து. தலைமுடி ஏற்றுமதி செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பாக தமிழ்நாடு உட்பட 7 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. முக்கிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். கோவை இருகூரில் இளம்பெண் ஒருவரை காரில் கடத்திச் சென்ற கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டது. அலறல் சத்தத்துடன் கடத்தப்படும் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் திருவாபரணம் கோயில் முன்னாள் ஆணையர் பைஜு கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. பிரதமர் மோடியுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் அடுத்த ஆண்டு இந்தியா வர வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். மோடி ஒரு சிறந்த மனிதர் என்றும் தனது நண்பர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். நோயை கண்டறியும் முயற்சியில் மைக்ரோசாஃப்டின் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்ற குழு உருவாக்கப்பட்டுள்ளது. பெரிய முதலீட்டில் ஆராய்ச்சியை தொடங்கியது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படத்தின் புதிய போஸ்டர் வெளியாகி உள்ளது.
ஜனவரி 9 ஜனநாயகன் படம் வெளியாக உள்ள நிலையில் முதல் பாடல் நாளை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதென்ஸில் நடைபெறும் ஹெலனிக் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜோகோவிச் அரையிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதியில் போர்ச்சுகலின் நுனோ போர்ஜெஸை 7-6, 6-4 என்ற செட்களில் வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது T20 போட்டியில் 48 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது. சென்னையில் தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் 2 முறை உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரித்து 90,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக் கோரி ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். வருகிற 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜாய் கிறிசில்டாவின் உண்மையான நோக்கம் பணம் பறிப்பு மட்டுமே என மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி ஸ்ருதி பிரியா குற்றம் சாட்டியுள்ளார். தனது கணவர் மாதம்பட்டி ரங்கராஜுடன் இறுதி வரை நின்று காப்பாற்றுவேன் என்றும் கூறியுள்ளார். தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் ஜிபி முத்து மீது அவரது உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். குடும்ப கோயில் விவகாரத்தில் ஜிபி முத்து கொலை மிரட்டல் விடுத்து ஆபாசமாக திட்டியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஹொசூரில் மகளிர் விடுதியில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து புகார் அளித்ததாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தங்கள் ஊழியர்களின் பாதுகாப்பு நல்வாழ்வுக்கு எப்போதும் முன்னுரிமை அளிப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஜனகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. கேரளாவில் மொத்த மக்கள் தொகையை விட ஆதார் பதிவு அதிகமாக இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 49 லட்சத்திற்கும் அதிகமாக கூடுதல் ஆதார் பதிவுகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பீகாரில் 121 தொகுதிகளுக்கு நடந்த முதற்கட்ட தேர்தலில் 64.66% வாக்குகள் பதிவாகி உள்ளன. பல தொகுதிகளில் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிக அளவில் வாக்குப்பதிவு நடந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. और सत्ता में आ रही एनडीए से छाती पर बुलडोजर चलेगा. பீகாரில் முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹா கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ஜேடி ஆதரவாளர்கள் கற்கள் மற்றும் காலணிகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பீகார் துணை முதல்வரின் கார் தாக்கப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு தலைமை தேர்தல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சட்டத்தை யாரும் கைகளில் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தனக்கும் இந்திய அரசியலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என பிரேசில் மாடல் அழகி தெளிவுபடுத்தியுள்ளார். பிரேசில் மாடல் அழகி இந்தியாவில் 22 முறை வாக்களித்ததாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லி திக்ரிகலான் பகுதியில் உள்ள பிவிசி குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பாஸ்போர்ட் கொள்கைக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.
மூன்றாம் பாலினத்தவர் கிடையாது என்ற ட்ரம்பின் நிலைப்பாட்டை உறுதி செய்துள்ளது. சென்னையில் திரைப்பட நிகழ்ச்சி செய்தியாளர் சந்திப்பில் உடல் எடை குறித்த கேள்விக்கு ஆவேசமாக பதிலளித்த நடிகை கௌரி கிஷன் தன்னம்பிக்கையுடன் தனது நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டு உறுதியுடன் எதிர்த்ததில் பெருமை என பாடகி சின்மயி ஆதரவு தெரிவித்துள்ளார். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படத்தின் முதல் பாடல் வெளியாகியுள்ளது. ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ள அடியே அலையே பாடலை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். சென்னை கண்ணகி நகரில் கபடி வீராங்கனை கார்த்திகாவை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். கார்த்திகாவிற்கு 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். இந்திய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை அருந்ததி ரெட்டிக்கு ஹைதராபாத் விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலகக்கோப்பையை வென்ற பின் சொந்த ஊர் திரும்பிய நிலையில் உற்சாகம். மகளிர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு கார் பரிசாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகமாகும் சியாரா ரக கார் இந்திய வீராங்கனைகளுக்கு வழங்கப்படும் என டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்த வழக்கில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ரெய்னா தவானின் 11 கோடியே 14 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. 2026ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி மாதம் இந்தியா மற்றும் இலங்கையில் T20 உலகக்கோப்பை தொடர் தொடங்குகிறது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 30 பேரை மன்னார் நீதிமன்றம் நிபந்தனையுடன் விடுதலை செய்தது. தலா 80,000 ரூபாய் அபராதம் செலுத்தினால் உடனே விடுதலை என்றும், இல்லாவிட்டால் 6 மாதம் சிறை என்றும் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பு மேற்கொண்டார். நைனா நாகேந்திரன் தொகுதியில் திமுக வெற்றி பெறவில்லை எனில் பதவி பறிக்கப்படும் என நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைவாக உள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சல் காரணமாக இந்த ஆண்டு சுமார் 20,000 பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் இதுவரை 9 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் நடத்தப்படும் நாடகங்களுக்கு கேளிக்கை வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 10% கேளிக்கை வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளித்து சட்ட திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. ரோட் ஷோ தொடர்பாக நீதிமன்றம் எந்த நிபந்தனை விதித்தாலும் திமுக ஏற்கும் என கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். அரசியல் சட்டம் அளித்துள்ள அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் நெறிமுறைகள் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல்வர், துணை முதல்வர் பங்கேற்காதது ஏன் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுக்கூட்டங்களுக்கு கட்சி வேறுபாடின்றி கேட்ட இடங்களில் அனுமதி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அனைத்து கட்சி கூட்டத்தில் அங்கீகாரம் கொண்ட பாமகவுக்கு முறையாக அழைக்கப்படாதது வருத்தம் அளிப்பதாக பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் மற்றும் சட்டப்பேரவை செயலாளரிடம் கடிதம் கொடுத்துள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் உத்தரவாதம் அளித்ததாகவும் கூறியுள்ளார். விஜய் கட்சி தனது தலைமையில்தான் தேர்தலை சந்திக்கும் என்ற தாவேகாவின் முடிவு தங்களது கூட்டணிக்கு பின்னடைவு இல்லை என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவை தோற்கடிக்கும் என்றும் கூறினார். தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டம் தடையின்றி நடைபெற வேண்டி விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் மற்றும் தாய் சோபனா ஆகியோர் சென்னை கொரட்டூரில் உள்ள சாய்பாபா கோவிலில் வழிபாடு செய்தனர். சாய்பாபாவுக்கு மயிலிறகு மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்த வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது.
காசோலை மோசடி வழக்கில் பிரபல இயக்குனர் கஸ்தூரி ராஜாவை விடுதலை செய்து கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளது. புகார்தாரரின் ஆவணங்களில் முரண்பாடுகள் உள்ளதால் கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பில் பிழை இல்லை என்றும் விடுதலை தீர்ப்பை உறுதி செய்வதாகவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மாநில கல்விக் கொள்கையின்படி புதிய பாடத்திட்டத்தை வகுக்க 13 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதிய பாடத்திட்டம் அறிவியல் தொழில்நுட்ப அறிவை வளர்க்கும் என திருச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டியளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் பேருந்துகளுக்கு மட்டும் தனி வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. 3300 கோடி செலவில் கிளாம்பாக்கம் மகேந்திரா சிட்டி இடையே ஒருங்கிணைந்த தனி மேம்பாலம் அமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முன்மொழிந்துள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு 79,462 பேர் காச நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் காச நோயை விரைவாக கண்டறிவதற்கு பரிசோதனை கருவிகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் ராகிங் தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜூனியர் மாணவர்களை அரை நிர்வாணமாக்கி தாக்கியதாக 4 சீனியர் மாணவர்களை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடித்த காந்தா படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது. MK தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமான காந்தா வரும் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது.